வீட்டில் நமக்கு முன்னாடி 2 அண்ணனுங்க இருந்து அவனுங்க நல்லா வேலைக்கு போய் நாம் வீட்டிலேயே இருந்தோம் அப்படின்னா கடைக்குட்டி சிங்க மாதிரி இருக்கலான்னு நாம் நினைப்போம். ஆனால் அந்த வீடு நம்மளை விஐபி பட தனுசு மாதிரி தான் நடத்தும். பார்க்க தானே போகிறீங்க என்னோட கஷ்டத்தை எல்லாம். சின்னவனே, அப்பா 3 பிள்ளைய பெத்து போட்டு இந்த உலகத்தை உங்க அம்மா விட்டு போய் 20 வருஷம் ஆச்சு. பா அம்மாக்கு இன்னைக்கு தவசமாப்பா. அப்ப வீட்டுல வடை பாயாசம் போடுவீல, சூப்பர்ப்பா. ஏண்டா முதவி, அம்மா பத்தி பேசினா ஃபீல் பண்ணுவோன்னு பார்த்தா இப்படி வடை பாயாசத்துக்கு அலையிற. ஏன் வடை பாயாசம் போட்டா நீ சாப்பிட மாட்டியா? இப்படி எதிர்த்து பேசினால்தான் உனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. ஆனா உங்க 2 அண்ணனுங்களும் வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி எப்படி செட்டில் ஆயிட்டானுங்க பாத்தியா? பாருப்பா, படிச்ச வேலைக்கு போக கூடாது, பிடிச்ச வேலைக்கு போகணும். டேய், பிடிச்ச வேலைக்கு போகணும்னா அவங்களுக்கு உன்னை பிடிக்கணும்லடா. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? வாய் நம்மங்குது, போய் வெத்தலை வாங்கிட்டு வா. எனக்கு வேலை வைக்காம இரு, வாய் நம்மன்னு இல்லாம. 3 பிள்ளையை பெத்து நான் படுற பாடு இருக்கு. ஐயோ, துணி துவச்சு போறது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏதோ இந்த வீட்டுல நான் மட்டும்தான் இருக்கிற மாதிரி. அதான் 2 பேர் பெத்து போட்டிருக்கேன். அவனுங்களுக்குலாம் ஒரு வேலை வைக்க மாட்டேன், நான் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும். மூச்சு வேற வாங்குது. இவனுக்கு என்ன வேலை வைக்க போறான்? தம்பிங்க வா, அண்ணன் துணி அயன் பண்ண கடையில் கொடுத்துருக்கா, வரும்போது வாங்கினோம். போ போட, நான் மறைக்கிறேன். மூத்தொண்ணா அந்த வீட்டுக்கு போட. என்ன மூத்த என்ன சொன்ன தான் செய்வியா? நான் சொன்னாலும் செய்ய மாட்டியா? வர வழியில ஏதாவது ஒரு கடையில ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வா. போ. பைத்தியமா? டேய் போடானா. டேய் ஒரு நிமிஷங்க வா, இந்த கப்பை கடையில் கொடுத்து காசு வாங்கினோம். போ. சரிங்க. ஆனா இந்த பக்கெட்டை மட்டும் பாத்ரூம்ல வச்சுறீங்களா? ஏண்டா அண்ணனுக்கே வேலை சொல்றியா நீ? நம்ம கிட்டே வேலை சொல்றான்டா. நானும் தாண்ட இந்த வீட்டுல வேலை செய்யறேன், என்னைய மட்டுமே வேலை வாங்கிட்டே இருக்கீங்க. இவனுக்கு ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறானுங்க. நானும் தான் வேலை செய்யறேன், ஆனா இந்த வீட்டுல எனக்கு ஒண்ணுமே பண்றது இல்லை. சம்பளம் கொடுக்கறது கிடையாது, ரெஸ்ட் கொடுக்கறது கிடையாது, பத்தாவதுக்கு எதுவுமே பண்றது கிடையாது. ஐயோ, இதுல இந்த கப்பு வேற ஒரு கேடு வேற. கொழுந்தனாரே, அப்படியே எனக்கு வரும்போது ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தந்தீங்களா? அண்ணி இதெல்லாம் நல்லா இல்லைங்க. அண்ணி என்ன நல்லா இல்ல? ஐஸ்கிரீம் எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? வாங்கிட்டு வந்து கொடுமை கொடுத்துறாங்களே. ஐயோ கொழுந்தனாரே, அண்ணி நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். வீட்டுக்குள்ள எல்லாரும் உங்களை வேலை வாங்குறாங்களா? ஆமாங்க அண்ணி, அதுவும் இந்த மூத்தண்ணி இருக்குல்ல, ஐஸ்கிரீம் வாங்க சொல்லிலாம் கொடுமைப்படுத்துதுங்க அண்ணி. அவன் சரியான பைத்தியம். இப்படிதான் பொறுப்பே இல்லாம சுத்திட்டு இருப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாத. பரவாயில்லைங்க அண்ணி, உங்க ஒருத்தருக்காவது என்னோட கஷ்டம் எல்லாம் புரியுது. ரொம்ப சந்தோஷம். எனக்கு அது மட்டும் போதுங்க அண்ணி. எனக்கு என்ன வேணும்னு கேட்கவே இல்லையே நீங்க. என்ன வேணும் கேக்குறீங்களா? மளிகை சாமான் வாங்கணும், ரேஷன் கடைக்கு போகணும். அது வாங்கணும், இது வாங்கணும். இல்ல இல்ல கேக்குறேன் பண்றேன் எல்லாம் பண்றேன். கேக்குறேன் சொல்லுங்க நீங்க சொல்லிட்டே இருக்கேன் பண்றேன். நிக்காம போட்டு 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 வரான் பாரு வேட்டக்காரன். இங்கிலீஷ் பேப்பர்லாம் படிக்க தெரியுமாப்பா? பொம்மை தானே பாக்குற. டேய், அதெல்லாம் இருக்கட்டும். என்ன அங்கிருந்து வரும்போதே பம்மிக்கிட்டே வர? இல்லப்பா, போன்ல பேலன்ஸ் தீர்ந்து போச்சு, ஈஸி பண்ணணும். டேய், போன மாசம் தானே காசு கொடுத்தேன். பா 1 மாசம் பேக் போட்டா 1 மாசம் தான்ப்பா இருக்கும். அதுவும் இப்ப 28 நாள்லயே திருப்பி பண்ண சொல்றாங்கப்பா. ஏண்டா 1 மாசம் பேலன்ஸ் போட்டா காலியாரும் தெரிஞ்ச உனக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்ச காசு வரும்னு மட்டும் தோண மாட்டேங்குது இல்ல? மலேசியால மாடு மேய்க்கிறவங்க கூட மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான்டா. நீ இப்படி வேலைக்கு போகாம ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்க? அவங்க அப்பா 2 லட்சம் ரூபா செலவு பண்ணி அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புனாரு. எங்க அப்பா 200 ரூபா தரதுக்கு 200 கேள்வி கேட்க இல்ல கேட்கறாரு. இங்க பாரு, இப்பெல்லாம் என்கிட்ட காசு இல்ல. உனக்கு எமர்ஜென்சின்னா இந்தா என் போனை வச்சு யூஸ் பண்ணிக்கோ. பா இதுல ரீசார்ஜ் முடிச்சா 3 நாள் ஆச்சுப்பா. ஐயோ, இந்த ஆளுக்கு எப்படி புரிய வைப்ப நானு?